ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கருப்பு கவுனி அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி அரிசி 1/2 கப், அப்புறம் உளுந்து 1 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இனி இதை நம்ம தண்ணியில் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா 5 ஹவர்ஸ்க்கு ஊறிடுச்சு. இப்போது மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மாவில் உப்பு இல்லாததுனால தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி மூடி போட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். மாவு நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதுதான் நம்ம மாவு ரெடி. இதில் நம்ம தோசை இட்லின்னு ஊற்றி சாப்பிட்லாம். இப்போது நாங்கள் இதில் தோசை சுட்டு காட்டுறோம். பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக வருதுன்னு. நார்மலாக இட்லி தோசைன்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியில் தோசை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நாங்கள் இதில் இட்லியும் பண்ணியிருக்கோம். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு, தோசையும் ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.